அனைவருக்கும் வணக்கம். நம்ம வீடியோவுக்கு இப்ப தான் நீங்க மொத வர்றீங்கன்னா, நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐகான் டச் பண்ணிக்கோங்க. நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்க நோட்டிஃபிகேஷன்ல வரும். தயவு செஞ்சு வீடியோ பார்த்துட்டு, இந்த வீடியோவோட கருத்துக்களுக்கு உங்கள் பதிவுகள கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. ஹைப்ன்னு ஒண்ணு இருக்கும். அதையும் லைட்டா தட்டி விடுங்க. வீடியோவுக்கு ஆதரவு குடுங்க. நம்ம சேனல் வீடியோ 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இப்ப வீடியோக்குள்ள போவோம். நம்ம இன்னைக்கு வீடியோல மதுரையில அண்ணன் செல்லூர் ராஜு நேத்து தரக்குறைவா நம்ம வெற்றி தலைவர் விஜய் அண்ணா அவர்கள பத்தி பேசியிருக்காரு. அத பத்தி பேசுவோம். அதுக்கப்புறம் தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் அ செயல்படு செயல்பாட்டுக்கு வருது அப்படின்ற ஒரு செய்தி வந்திருக்கு. அத பத்தி பேசுவோம். அதுபோக நேற்று குழந்தையாகவே மாறிய அண்ணன் மதிப்புக்குரிய நமது முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்த மாரி நெறையா விஷயங்கள் இருந்தாலும், செல்லூர் ராஜு ஏன் இப்படி பேசுறார்? அவருக்கு என்ன ஆச்சு? அவருக்கு என்னதான் ஆனது? ஏன் அவரு இப்ப தெர்மாக்கோல் வீடெல்லாம் அ வைகை டேமுக்கு போறதில்லையா? அ அதெல்லாம் மறந்துட்டாரா? இல்ல இவரோட ஆட்சி காலங்கள்ல குதிரை பேரங்கள் நடக்கவே இல்லையா? உண்மையிலே இவங்க குதிரை பேரம் பேசிட்டு இருக்கவங்கள்ட்ட நான் ஒரே ஒரு வார்த்தை கேட்கிறேன். தவறு செய்தவனுக்குத்தான் இது தவறாக நடந்திருக்குமோ என்ற எண்ணம் வரும் அப்படின்னு ஒரு செய்தி உலாவும் தெரியுமா? எங்களுக்கு அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. ஆனா செல்லூர் ராஜண்ணா நீங்க மதுரையில ரொம்ப நல்லவரு, ரொம்ப வல்லவரு, மிக சிறப்பாக தொகுதிகளுக்கு செஞ்சவரு. போட்ட ரோடே போட்டோம்னு காமிச்சவரு. ஒரு ஒரு அடி தோண்டி ரோடு போடுங்க அப்படின்னாக்க, அதெல்லாம் தோண்டிலாம் போட முடியாதுப்பா. என்னய்யா நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க? இருக்க ரோட்ல போட்டு விட்டு போறாய்ங்க. அவைங்க ஏதாவது 10, 5 சம்பாரிக்க வேணாமா? அப்படின்னு கேட்டவர் தானே நீங்க. அ இன்னைக்கு வந்துட்டு விஜய் அத பண்ணிட்டாரு, இத பண்ணிட்டாரு, வரி கட்டினாரா? படத்துக்கு வரி கட்டல. அத நீங்க என்ன இடி அதிகாரியா? இல்ல எதுவும் அமைச்சரா இருக்கீங்களா? இல்ல எம்எல்ஏவா இருக்கீங்களா? சாதாரண என்னை போன்ற ஒரு சராசரி நபர் தான் இன்னைக்கு நீங்க. அப்படி இருக்கும்போது ஒரு முதலமைச்சரை விமர்சனம் பண்றது, நீங்களும் சிறைக்கு செல்ல போறீங்களோ அப்படின்ற எண்ணம் எங்களுக்குள்ள வருது. ஆனா நாங்க உங்க மேல வந்து மதுரை மக்கள்ல நாங்க வந்து உங்க மேல மிகப்பெரிய மரியாதை வச்சிருந்தோம். அந்த மரியாதையை கெடுத்துக்கும் விதமா நேத்து நீங்க பேசியிருக்கீங்க. ஒருமையில பேசியிருக்கீங்க. தரம் கெட்ட வார்த்தைகளால் பேசியிருக்கீங்க. இது தமிழக வெற்றிக் கழக தொண்டர்களுக்கும், தலைமைக்கும் மிகப்பெரிய எரிச்சலை ஏற்படுத்தியிருக்கும். நீங்க இத பகிரங்க மன்னிப்பு கேட்கணும். ஒரு குதிரை பேரம் அப்படின்னு பேசுறதுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக திரு பழனிச்சாமி தலைமையிலான எம்எல்ஏ அமைச்சர்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு நான் கேட்குறேன். உங்களுக்கெல்லாம் என்ன தகுதி இருக்கு? நீங்க பண்ணுன ஊழல், நீங்க பண்ணுன பெருச்சாளித்தனம், உங்க கூகத்தூர்ல நாறுனது. அண்ணே செல்லூர் ராஜனே, கூகத்தூர் வீடியோ இருக்கு போட்டு விடவா? பார்க்குறீங்களா? உங்க வீடியோவும் இருக்கு. அ கூவத்தூர்ல நீங்க எப்படி வந்தீங்க? எப்படி பின்னால கூடி பொத்துட்டு வந்தீங்க? எல்லாமே இருக்கு. எம்எல்ஏக்கள பூரா எப்படி விலைக்கு வாங்கி அடைச்சு வச்சிருந்தாரு அப்படின்றதும் இருக்கு. நெறையா இருக்கு. நீங்க நெனச்சது என்ன அப்படின்னா, திமுக ஆட்சியில மாரி நம்ம மீது வழக்கு போட மாட்டாங்க அப்படின்னு. ஒண்ணு என்ன தெரியுமா உங்களுக்கு இப்ப கடுப்பு, காண்டு, செம்ம காண்டுல இருக்கீங்க. என்னடா அதிமுகல இருந்து அம்புட்டு பேரும் போய் தாவேக்கால சேர்ந்துட்டான். நம்மள மட்டும் விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்ற கடுப்புல கத்திக்கிட்டு இருக்கீங்கன்னா, போய் தலைவர் விஜய பாருங்க. நீங்க கட்சியில இணைஞ்சுக்கிறதுக்கு என்ன வழிகள் இருக்கு அப்படின்றத பத்தி யோசிங்க. அத விட்டுட்டு நீங்க வெற்றி தலைவர் விஜய் அண்ணா அவர்களையும், அவர்களது அரசின் செயல்பாடு குறித்தும் நீங்க கேவலமா விமர்சனம் பண்றத ஏத்துக்க முடியாதுண்ணே. இதோட நிறுத்திக்கங்க. உங்க மேல பெரிய மதிப்பு வச்சிருந்தோம் அப்படின்றதுனால உங்கள இதோட விடுறோம். ஆனா இதுக்கப்புறமும் உங்களோட பேச்சு இப்படியே தொடர்ந்துச்சு அப்படின்னா, கிழிச்சு நார் நாரா தொங்க விட்டுருவோம். அம்புட்டு ஊழலும் எங்களுக்கு தெரியும். நீங்க என்னென்ன பண்ணுனீங்க? எவ்வளோ பண்ணியிருக்கீங்க? இனி வந்திருந்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பீங்க? 2 தடவ தொடர்ச்சியா நீங்க மதுரை தொகுதிய கையில எடுத்து அமைச்சராவும் இருந்திருக்கீங்க. கூட்டுறவு சங்கத்துல நீங்க பண்ணுன அம்புட்டு லொலலாத்தனமும் தெரியும். 5 வருஷம் தானே நீங்க இப்ப 5 வருஷம் திமுக ஆட்சியில தானே சைலண்டா இருந்தீங்க. அதனால நீங்க கட்டுனீங்கல்ல குறுக்கால அணை. வைகை ஆத்துக்கு குறுக்குல. ஒரு 6ஓ 7ஓ கட்டியிருக்கீங்க. 5 பாலங்கள் குறுக்க கட்டி தொறந்து விட்டீங்க. அந்த பாலத்துல நீங்க ஒரு தடவையா போயிருக்கீங்களாண்ணே? அண்ணே அதுல அப்படியே குதிரையில போவோம்ல. டங்கடடகா, டங்கடடகா அப்படியே போகும்னே. ஒரு லெவலா போகாது. அந்த பாலம்லாம் எப்படி ஊழல் பண்ணி கட்டியிருக்கீங்க? எல்லாத்தையும் அவுத்து விடட்டுமா? நெறையா இருக்குண்ணே. ராஜண்ணே, உங்கள மாதிரி ஊழல்வாதி யாருமே இருக்க முடியாது அப்படின்னு மதுரை மக்கள் பேசிக்கிறாங்க. அடுத்தடுத்த வீடியோல பார்ப்போம். அதே மாரி வெற்றி தலைவர் விஜய் அண்ணா அவர்களின் தாய்மாமன் மோ தங்க மோதிர திட்டம் செயல்பாட்டுக்கு வருது. அத பத்தி வருகின்ற 16ஆம் தேதி சட்டமன்ற அமைச்சரவை கூட்டம் தொடங்க இருக்கு. அதுல பட்ஜெட் கூட்டத்தொடர், அதாவது பட்ஜெட்ல என்னென்ன அறிவிக்கலாம், எந்தெந்த திட்டங்களுக்கான நிதி தேவைப்படும் அப்படின்றத பத்தி விரிவா பேச இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் எந்தெந்த திட்டங்கள் செயல்படுத்த போறாங்க அப்படின்றத பத்தி பேசுவோம். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்க எல்லாருமே கமெண்ட் பாக்ஸ்ல கேட்டுக்கிட்டு இருந்த அருண் ஐபிஎஸ் மாற்றம்
அருண் ஐபிஎஸ் ஏப்பா மாத்திட்டாங்க? அவர் ரொம்ப நல்ல மனுஷன் தெரியுமா? திமுகவுக்காக அவ்வளோ வேலை. தன்னை ஒரு கட்சிக்காரனாகவே, தன்னை ஒரு ஒரு மாவட்ட செயலாளர் போலவே, அப்பா! கட்சிக்கு ஒரு விசுவாசமான ஒரு ஆளு யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க அருண் ஐபிஎஸ் சொல்லலாம். என்னடா ஒரு அதிகாரிய பத்தி இப்படி பேசுறோம்னு நினைக்காதீங்க. எல்லா அதிகாரிய பத்தியுமா அப்படி பேசுறோம்? கண்ணுக்கு தெரிஞ்சுச்சு, காதுல கெட்டுச்சு. எல்லாமே நேருக்கு நேரா தெரியுதுப்பா. திமுக பண்ண ஊழல் பூரா கைம்பொண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை அப்படின்ற மாதிரி, நீங்க பண்ணுன அவ்வளோ ஊழலும் கண்ணுக்கு முன்னால அப்படி இருக்கு. இவ்வளோ ஊழல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நீங்களே எல்லாத்துக்குமே ரைட்ஸ் குடுத்து, பேப்பர் ரைட்லயும் வச்சிருக்கீங்க, எல்லாத்துலயும் வச்சிருக்கீங்க. அப்படி இருந்தும், ஏன் இவ்வளோ நாள் மாத்தாம இருந்தீங்க? அவரு வந்து திமுகவுக்கு எல்லாருமே நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல அவர ஏன் இன்னும் மாத்தாம இருக்காங்க? அவரு மிகப்பெரிய திமுகவின் செம்பு. அவர வச்சுட்டு நம்ம யாரையுமே கைது பண்ண முடியாது. இன்னைக்கு எடுத்துக்கங்க லட்டு மாரி, வேலெல்லாம் நீங்க தொட்டு தூக்கணும் அப்படின்னா, லட்டு மாரி கிடைச்சத அப்படியே லீக் பண்ணி, அவர அப்படியே மாப்பிள்ளை மாரி வீட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கிறீங்கன்னா, கோர்ட் என்ன பண்ணும்? அவங்கள எதிர்த்து ஃபேஸ் பண்ணணும். காவல்துறை அதுக்கான எவிடன்ஸ் குடுக்கணும். அதுக்கப்புறம் வழக்கறிஞர்கள் வாதாட முடியும். காவல்துறையிலேருந்து எவிடன்ஸே போடல அப்படின்னா, முன்ஜாமீன்லயும் குடுப்பாங்க, முன்ஜாமீன் இல்லாமயும் குடுப்பாங்க. ஏன்னா நீதிமன்றம் நீதி தவறாத மன்றம். அங்க நீதி, சட்டம், சட்டப்படி அவருக்கான வழக்கு சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு முகாந்திரம் இருந்துச்சு அப்படின்னா, அவர் மீது நடவடிக்கை எடுப்பாங்க. அத விட்டுட்டு, இப்போ ஏதோ கூட்டிட்டு போன உடனே கூப்பிட்டெல்லாம் விட்டுருவாங்க. அனிதா ராதாகிருஷ்ணன் பேசாத பேச்சு இல்ல. வீடியோ குடுத்துருக்கணும், ஆதாரம் குடுத்துருக்கணும். முதலமைச்சர தரைக்குறைவா பேசினாரு அப்படின்றத எவிடன்ஸோட கொண்டு போய் நிரூபிச்சு, இவர விட்டீங்கன்னா மேலும் இந்த மாதிரியான வல்கரான வேர்ட்ஸ் போட்டு பேசுவாரு அப்படின்றத கேட்டுருக்கேன். அதுக்கப்புறம் ராசா பேசுற பேச்செல்லாம் அவரு முன்னாள் அமைச்சரா இருந்தாரு. திமுகல இவ்வளோ நாள் பெரிய இடத்துல இருந்தாரு. காற்றில் நான் ஊழல் பண்ணுவேன் அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், கேவலமான வார்த்தைகளுக்கு சொந்தக்காரரான இந்த திமுககாரவங்க எப்பதான் திருந்துவாங்கடா அப்படின்னு கேட்க தான் நமக்கு தோணுது. இவங்க திருந்தவும் மாட்டாங்க, இவங்க நம்மள திருந்த விடவும் மாட்டாங்க அப்படின்னு. அதே மாரி வி த லீடர்ஸ் நேத்து ஒரு வீடியோல அண்ணாமலை பேசின அந்த மதம் சார்ந்த விஷயத்த பத்தி பேசியிருந்தோம். அதுக்கு மிகப்பெரிய அளவுல கேட்டிருந்தாங்க. என்னங்க அவரு பேசிட்டாரு? நான் வீட்ட விட்டு வெளியில வரும்போது, ஜாதி மதம் இல்லாம தானே வருவேன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு. நான் அந்த வீடியோல என்ன சொல்லியிருந்தேன்? அவர் இதுக்கு முன்னால பேசினத சுட்டிக்காட்டி பேசியிருந்தோம். அது எப்படிங்க 60 வருஷம் நான் வந்து ஒரு மதத்தின் சார்ந்து, ஒரு இந்து அப்படின்னு சொல்லியும், எனக்கு அதுக்கு கீழ இருக்க மதங்களை எல்லாம் நான் மதிக்க மாட்டேன். அவங்கலாம் எனக்கு பொருட்டே இல்ல அப்படின்னு பேசிட்டு, நான் வந்து ஒரு ஜனாதனம், எனக்கு வந்து ஜனாதனம் தான் பேசுவேன் அப்படின்னு பேசின ஒருத்தரு, திடீர்னு வந்து எப்படி மாற முடியும்? எப்படி மாத்திக்க முடியும்? இதெல்லாம் நம்புற மாரி இருக்கா? அப்படின்னு மக்கள் கேட்பாங்க. அதே மாரி இளைஞர்கள்லாம் ரொம்ப பேரு விஜய்ட்ட இருந்து, வெற்றி தலைவர் விஜய் அண்ணாட்ட இருந்து பிரிஞ்சு, நாங்க வந்து அ நம்ம அண்ணாமலை அண்ணன்ட்ட இணையிறோம். வி த லீடர்ஸ்ல இணையிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி யார் இணைஞ்சா? அவரு எந்த உறுப்பினர் கார்ட உங்கட்ட காமிச்சாரு? சும்மா ரோட்ல நின்னுட்டு மைக்கு கிடைச்சிருச்சு அப்படின்றதுனால நண்பைங்களா, ஏதாவது ஒண்ண உளறி விட்டு போகக்கூடாதுடா. உண்மைய மாரி தமிழக வெற்றி கழகம் ஒரு தடவ உள்ள வந்துட்டாக்க ரிட்டனே கிடையாது. நோ என்ட்ரி தான். திருப்பி ரிவர்ஸு அதெல்லாம் கிடையாது. வந்தவன் அப்படியே அந்த இடத்துக்குள்ளேயே வாழ்நாள் கைதியாக இருந்துருவான். பிடிச்சு தள்ளுனாலும் போமாட்டான். பிடிச்சு வந்த தலைவன உங்கள மாரி நடிச்சு பேச தெரியாத தமிழக வெற்றி கழக தலைவர் பின்னால் இருக்கக்கூடிய உடன்பிறப்புகள், உறவுகள நீங்க வி த லீடர்ஸ் தம்பிகளா, சீமான் மாரி நீங்களும் அழிஞ்சு போயிறாதீங்க. தயவு செஞ்சு நேத்து ஒருத்தரு அந்த மாநாட்டுல வெளியில நின்னு பேசுறாரு. விஜய்க்குலாம் என்னப்பா தெரியும் அப்படின்னா, உனக்கு என்னடா தெரியும் நாதாரி? மைக்கு கிடைச்சிருச்சுனாக்க, விஜய்க்கு என்ன தெரியும்னு கேட்குற? விஜய் நம்ம வீட்டு வேலைக்காரரா? அ? உனக்கெல்லாம் சாப்பிடுறதுக்கு ஒரு நேரம் சாப்பிடுறதுக்கு நீ எப்படி சாப்பிட போறேன்னு தெரியாத ஒரு இடத்துல இருக்க அவ்வளோ பெரிய கோடிக்கணக்கான சொத்துக்களையும், பணத்தையும் உதறி தள்ளிட்டு இந்த மக்களுக்காக வந்திருக்க தலைவன பேரு சொல்லி ஒரு இதெல்லாம் கேவலம்டா. உன் தலைமை ஏதோ எங்கள பத்தி தொட்டு பேசல. நாங்க 1 வருஷம் கேரண்டி குடுத்துட்டோம். 1 வருஷம் ஆட்சி நடத்துறதுக்கு நான் டிஸ்டர்ப் பண்ணி யாரு முதல்ல எங்களுக்கு கேரண்டி குடுக்குறதுக்கு? நான் தெரியாம தான் வி த லீடர்ஸ் அண்ணாமலை குரூப்ஸ். நீங்க யாரு? தலைவருக்கு 1 வருஷம் குடுக்குறதுக்கு? நீங்க ஒரு எம்எல்ஏ எடுத்து வச்சிருக்கீங்களா? இல்ல அமைச்சரவையில இருக்கீங்களா? மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டுருக்காங்களா? வி த லீடர்ஸ் அண்ணாமலை. உங்களுக்கு இங்க வந்து எங்களுக்கு டைம் குடுக்க வேணாம். எதிர்க்கட்சி இருக்காங்க, ஏற்கனவே ஆண்ட கட்சி இருக்காங்க. அவங்க கேட்பாங்க. அவங்களுக்கான பிரதிநிதிகள் இருக்காங்க, எம்எல்ஏக்கள். இவங்க தான் கேட்க முடியும். அத விட்டுட்டு நாங்களும் உங்களுக்கு 1 வருஷம் குடுக்குறோம். ஏதோ குறுக்க இந்த கௌசிக் வந்தா அப்படின்ற மாதிரி அண்ணாமலை பேசுறது அவ்வளோ நல்லா இல்ல. நீங்க எங்களுக்கு டைம்லாம் குடுக்க வேணாம். உங்க டைம் நீங்க எடுத்துக்கங்க.
இன்னும் எத்தனை வருஷத்துக்குள்ள உங்க கட்சியில இருக்கிற எத்தனை சதவீத வாக்கு வங்கி அப்படின்னு எங்களையெல்லாம் கேட்டீங்கல்ல. நீங்க நிரூபிங்க. வி த லீடர்ஸ் நாங்க ஃபர்ஸ்ட் எலெக்ஷனை சந்திச்சுட்டோம். இந்த ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல நாங்க எங்களோட பவரை காமிச்சு 40% வாக்கு வங்கிகளோட இன்னைக்கு மக்கள்கிட்ட இருக்கிறோம் அப்படின்னு நீங்க நிறுவீங்க. நீங்க தான் சொன்னீங்க 1,67,00,000 வாக்குகளை வாங்கிய நாம் தமிழ் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அண்ணா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அப்படின்றது உண்மைன்னா கலந்து பேசுங்க, அளவோட பேசுங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.